ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன் காண்டோ ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் ப்ரொனவுன்சியேஷனில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாக்டாக அயன் காண்டோ அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் ப்ரொனன்சியேஷன். நம்ம நார்மலாக தமிழ் பேசுகிறதுக்கு அயன் காண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இஸ் அ நியூட்ரல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தட் ப்ராஃபிட் வென் த அண்டர்லைனிங் அசட் ப்ரைஸ் ஸ்டே வித் த ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் கம்பைனிங் எ புல் put spread and the bear call spread. It involves selling two out of the money option and simultaneously buy two further out of the money option. அதாவது ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சைடு வே மார்க்கெட்டில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இதில் ரெண்டு அவுட் ஆஃப் த மணியை நம்ம செல் பண்ணுறோம், அதே சமயம் ரெண்டு அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணுறோம். சரிங்களா? இதில் செல் பண்ணுறோம்ல, அதில் தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டு நமக்கு கிடைக்க போகுது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து தான் ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இதில் லோ வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டாக இதில் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் சொன்னேன், ரெண்டு செல் பண்ணுறோம், ரெண்டு பை பண்ணுறோம் அப்படிங்கிறது 4 ஆக்ஷன் இருக்குது. 1 2 3 4. சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் டெப்த்தாக உங்களுக்கு சார்ட்டில் சொல்கிறேன், ஹவு இட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதையும். சரிங்களா? இதில் லாஸ் எப்படி வரும், ப்ராஃபிட் எப்படி வரும், நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் பெருவாரியாக சொல்லும்போதே மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் தான் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய டெலகிராம் குரூப்பில் கூட நான் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அதில் டெய்லி மார்க்கெட் அப்டேட் கொடுக்கும்போதே நான் சொல்லிடுவேன், மார்க்கெட்டில் எப்படி இருக்கணும், உங்களோட ப்ரிடிக்ஷன் தான் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் 1000 வாட்டி சொல்லியிருப்பேன். அதனால் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப கிளியராக இருங்க. சரிங்களா? நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமே டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். டெக்னிக்கல் அனலைசிஸ் சரியாக தெரிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். அதாவது இங்கே நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் நெஃப்டியில் அப்படின்னா 25,600க்கு என்ன ஆகாது அப்படின்னா கீழே போகாது, அதே மாதிரி 25,800க்கு மேலே போகாது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? நான் சரியாக ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ப்ரிடிக்ட் பண்ணோடனே இதில் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணிங்க, ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறத செல் பண்ணணும், ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க. இப்போது கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக 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 ப்ரீமியம் என்னவாக இருக்கும், கம்மியாகும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் என்ன கணிச்சிருக்கேன், மார்க்கெட்டில் 25,800க்கு சரிங்களா அதை தாண்டி போகாது அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுறேன், 25,850 நான் செல் பண்ணும், அங்கேருந்து 1 2 3 4 சரிங்களா 26,000 பை பண்ணும். இதனுடைய ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், இதனுடைய ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதே போல் என்ன நினைக்கிறேன், புட் ஆப்ஷனில் 25,600க்கும் 25,800க்கும் உள்ளே தான் ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத அவுட் ஆஃப் த மணின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் 25,550 1 2 3 4 இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. இதில் 25,550ஓட ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிமேட்டில் ஆட் பண்ணிட்டேன். இது ஹவு இட்ஸ் ஒர்க் அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்குள்ளே தானே மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுது. மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா 25,600க்கும் சரிங்களா 25,800க்கும் உள்ளே தான் என்ன ஆக போகுது, மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்ன ஆகிரும், 0 ஆயிரும். 0.05 இருக்கும், 0.10 இருக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் செல் பண்ணதில் எனக்கு என்ன வந்துடும், ப்ராஃபிட் வந்துடும். என்ன வரும், நான் வந்து கால் ஆப்ஷனில் ஒன்று வந்து செல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 25,850 அதே மாதிரி காலை பையும் பண்ணியிருக்கேன். இப்போ பை பண்ணது இங்கே இருக்குது. சரிங்களா? செல் பண்ணது 58 இருக்குல்ல, 58 ரவுண்டாக எடுத்துப்போம். 28ங்கிறத நான் பை பண்ணியிருக்கேன், 58 அப்படிங்கிறத நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் இதை கழிச்சிருங்க, ஏன்னா செல் பண்ண ரெண்டுமே கீழே இறங்கிட்டு, செல் பண்ணால் கீழே இறங்கியிருக்கு. சரிங்களா? பையும் 0 ஆயிடுச்சு. அப்போ பை 28 எனக்கு லாஸ், 58 எனக்கு ப்ராஃபிட். அப்போ 28 58ல் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 30 பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். அதே போல் சரிங்களா இதையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 104.58 நீங்கள் கழிச்சிங்கன்னா 42 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கிட்டத்தட்ட 72 பாயிண்ட் உங்களுக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். இதை கால்குலேட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எனக்கு அந்த வீக்கோட அதாவது எக்ஸ்பைரி டே ஃபினிஷ் ஆகும்போது தான் நமக்கு 0 ஆகும். சரிங்களா?
ஸோ 72 லாட் சைஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் அதுவும் நெஃப்டியில் 75 தான் லாட் சைஸ். சரிங்களா? இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா 5400 உங்களுக்கு என்னவா வரும்? ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்ஜின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 4ஐயும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் மார்ஜின் 81,681 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் உங்கள் ப்ரிடிக்ஷன் எந்த லெவலுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எப்போதுமே ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகம். சரிங்களா? அதனால் ஓரளவுக்கு டீசெண்டான கேபிட்டல் வச்சு பை சைடு ஒன் சைடாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் அது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கடினம். எப்போதுமே 2 ஆக்ஷன் இல்லைனா மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. புக்கில் இருக்க விஷயத்த நல்லா கற்றுக்குங்க. நிறையா ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது உங்களை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.